அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார். திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார். திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார். திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார். ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னார். பேய்கள் எல்லாம் ஓடின, நோய் நொடிகள் எல்லாம் குணமாகின என இன்றைய நாள் நற்செய்தியில் நாம் வாசிக்கிறோம். நம்முடைய இல்லத்திலும் வெளியேற வேண்டிய காரியங்கள் மனிதர்கள் இருக்கலாம், நமக்குள் வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் இருக்கலாம். இவை நிகழ தேவையானது நமக்காய் இயேசு நம்மை பார்த்து சொல்ல வேண்டிய அந்த ஒரு வார்த்தை. இந்த நாளில் இந்த திருப்பலியில் நமக்கான அந்த வார்த்தையை உரிமையோடு அவரிடத்திலே நாம் கேட்டு பெறுவோம். அப்படி நாம் கேட்பதற்காக ஒன்று கூடி வந்திருக்கிற இந்த மறைபொருளை நாம் தகுதியோடு ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கும் நம்முடைய பாவம் பலவீனத்தை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்லறிவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்பி இரக்கம் வைத்து நம் பாவங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள் வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சீயோன் மகளே, ஆண்டவரை நோக்கி கூக்குரலிடுக. புலம்பல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 2 மற்றும் 10 முதல் 14 மற்றும் 18 முதல் 19 முடிய. ஆண்டவர் யாக்கோபின் அனைத்து குடியிருப்புகளையும் இரக்கமின்றி அளித்தார். அவர் சீற்றமடைந்து மக்கள் யூதாவின் அரண்களை தகர்த்தார், அவற்றை தரைமட்டமாக்கினார். அவரது நாட்டையும் அதன் தலைவர்களையும் மேன்மை குலையச் செய்தார்.
மகள் சீயோனின் பெரியோர் தரையில் மௌனமாய் அமர்ந்துள்ளனர். அவர்கள் தங்கள் தலைமேல் புழுதியை தூவி கொண்டுள்ளனர். சாக்கு உடை உடுத்தியுள்ளனர். எருசலேமின் கன்னி பெண்கள் தங்கள் தலைகளை தரைமட்டம் தாழ்த்தியுள்ளனர். என் கண்கள் கண்ணீர் சொரிந்து சோர்ந்துள்ளன. என் குலை நடுங்குகின்றது. என் துயரத்தால் என் ஈரல் வெடித்து தரையில் சிதறுகின்றது. என் மக்களாகிய மகள் நசுக்கப்பட்டுள்ளாள். நகர் வீதிகளில் குழந்தைகளும் மழலைகளும் மயங்கி கிடக்கின்றனர். அவர்கள் தங்கள் அன்னையரிடம், அப்பம் திராட்சை ரசம் எங்கே என்று கேட்கின்றனர். படுகாயமுற்றோரைப் போல நகர் வீதிகளில் அவர்கள் மயங்கி வீழ்கின்றனர். தாய் மடியில் உயிர் விட்டவர் போல் ஆகின்றனர். மகளே எருசலேம், உன் சார்பாக நான் என்ன சொல்வேன்? உன்னை எதற்கு ஒப்பிடுவேன்? மகள் சீயோனே, கன்னி பெண்ணை, யாருக்கு உன்னை இணையாக்கி தேற்றுவேன் உன்னை? உன் காயம் கடலை போல் விரிந்துள்ளதே, உன்னை குணமாக்க யாரால் முடியும்? உன் இறைவாக்கினர் உனக்காக பொய்யும் புரட்டுமான காட்சிகளை கண்டனர். நீ நாடு கடத்தப்பட இருப்பதை தவிர்க்குமாறு உன் நெறிக்கேடுகளை அவர்கள் உனக்கு எடுத்துச் சொல்லவில்லை. அவர்கள் பொய்யையும் அபத்தங்களையும் காட்சியாக கண்டு உனக்கு பொய்வாக்கு உரைத்தனர். அவர்களின் இதயம் என் தலைவனை நோக்கி கூக்குரலிடுகின்றது. மகள் சீயோனின் மதிலே, இரவு பகலும் வெள்ளமென கண்ணீர் பொழி. உனக்கு ஓய்வு வேண்டாம், கண்ணீர் விடாமல் நீ இருக்க வேண்டாம். எழு, இரவில் முதற்சாமத்தில் குரல் எழுப்பு. உள்ளத்தில் உள்ளதை என் தலைவர் திருமுன் தண்ணீரை போல் ஊற்றிவிடு. தெருமுனையில் பசியால் மயங்கி விழும் குழந்தைகளின் உயிருக்காக அவரை நோக்கி உன் கைகளை உயர்த்து. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. சிறுமைப்படும் உம் மக்களின் உயிரை மறந்து விடாதீர் ஆண்டவரே. சிறுமைப்படும் உம் மக்களின் உயிரை மறந்து விடாதீர் ஆண்டவரே. சிறுமைப்படும் உம் மக்களின் உயிரை மறந்து விடாதீர் ஆண்டவரே. கடவுளே, நீர் ஏன் எங்களை முற்றிலுமாக ஒதுக்கி விட்டீர்? உமது மேய்ச்சல் நில ஆடுகள் மேல் உமது சினம் ஏன் புகைந்தெழுகின்றது? பண்டை காலத்திலேயே நீர் உமக்கு சொந்தமாக்கிக் கொண்ட சபை கூட்டத்தை நினைத்தருளும். நீர் மீட்டு உமக்கு உரிமையாக்கி கொண்ட இனத்தாரை மறந்து விடாதேயும். நீர் கோவில் கொண்டிருந்த சீயோன் மலையையும் நினைவு கூர்ந்தருளும். சிறுமைப்படும் மக்களின் உயிரை மறந்து விடாதீர் ஆண்டவரே. சிறுமைப்படும் மக்களின் உயிரை மறந்து விடாதீர் ஆண்டவரே. நெடுநாட்களாக பாழடைந்து கிடக்கும் பகுதிகளுக்கு சென்று பார்வையிடுவீராக. எதிரிகள் உமது தூயகத்தில் அனைத்தையும் பாழ்படுத்தி விட்டார்கள். உம்முடைய எதிரிகள் உம் திருத்தலத்தில் வெற்றி முழக்கம் செய்கின்றார்கள். தங்கள் கொடிகளை வெற்றிக்கு அடையாளமாக நாட்டுகின்றார்கள். சிறுமைப்படும் மக்களின் உயிரை மறந்து விடாதீர்
ஆண்டவரே, சிறுமைப்படும் மக்களின் உயிரை மறந்து விடாதே ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கப்பர்நாகமுக்கு சென்றபோது நூற்றுவ தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்திற்கு உட்பட்டவன். என் அதிகாரத்திற்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் அவர்கள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்லுகிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்டு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இஸ்ரேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வர். அரசுக்கு உரியவர்களும் புறம்பாக உள்ள இருளில் தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். பின்னர் இயேசு நூற்றுவர் தலைவரை நோக்கி, நீர் போகலாம், நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்றார். அந்நேரமே பையன் குணமடைந்தான். இயேசு பேதுருவின் வீட்டிற்குள் சென்று பேதுருவின் மாமியார் காய்ச்சலாக படுத்திருப்பதை கண்டார். அவரது கையை தொட்டதும் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவரும் எழுந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார். பேய் பிடித்த பலரை மாலை வேளையில் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். அவர் ஒரு வார்த்தை சொல்ல அசுத்த ஆவிகள் ஓடி போயின. மேலும் எல்லா நோயாளர்களையும் அவர் குணமாக்கினார். இவ்வாறு அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் எனக்கு பிரியமான உறவுகளே, அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அற்புதம் நிகழ்ந்தது என நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம். அந்த ஒரு வார்த்தையின் வல்லமையை பாருங்கள். மிக சமீபத்தில் 2 நபர்கள் என்னுடைய பங்கை சார்ந்தவர்கள், அவர்கள் வாழ்க்கையின் அனுபவத்தை நான் கேட்க நேர்ந்தது. முதலில் ஒருவர் என்னிடத்தில் சொன்னது, அவர் உடல் பிரச்சனை. ஃபாதர், நான் நல்லா இருக்கேன், ஆனால் நான் ஒன்றின் மீது மிதித்தேன். மிதித்த நாளிலிருந்து என் காலில் ஒரு மாதிரி வரி வரியா அரிப்பாய் வருது. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, அதுபோல் நான் பயந்து இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நான் பணி செய்கிற இடத்துல இருக்கிற எல்லாருமே சொன்னாங்க, நீ இந்த கோவிலுக்கு போய் வேண்டிக்கிட்டேன்னு சொன்னால் நீ எதை மிதித்தாயோ அதிலிருந்து உனக்கு அச்சம் நீங்கி உனக்கு வந்திருக்கிற இந்த உடல் பிரச்சனை நீங்கும்னு சொன்னாங்க ஃபாதர். ஆனால்
நான் அவங்க பேச்சை கேட்கல. இறை இறக்க ஆண்டவருடைய வழிபாட்டை முன்னெடுக்கிற நம்முடைய பங்கில் இறை இறக்க ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நான் நாடி வந்திருக்கிறேன் ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. இது முதல் அனுபவம். இரண்டாவது, ஒருவர் தொழில் செய்கிறார், ஆனால் அந்த தொழிலில் எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் இல்லை. அவர் குடும்பத்தை நடத்த வேண்டும், பிள்ளைகளை பார்க்க வேண்டும். எனவே என்ன தொழில் செய்தால் சம்பாதிக்க முடியும் என அவர் யோசித்துக் கொண்டிருக்கிறார். என்னை அழைத்து என்னோடு பேசிய பொழுது, ஃபாதர், உங்கள் தனிப்பட்ட ஜெபத்தில் நீங்கள் என்னையும் என் தொழில் முயற்சிகளையும் ஒப்புக்கொடுங்க ஃபாதர். கடவுள் உங்களுக்கு நிச்சயமாக வெளிப்படுத்துவார். நான் இந்த ஒரு தொழிலை செய்யலான்னு முடிவெடுத்திருக்கிறேன். இதை சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க, ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தினான்னு சொல்லுங்க ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஃபாதர், இதை பற்றி நான் கேட்குறப்ப நிறைய பேர் சொன்னாங்க, நீ இங்கே போய் பாரு, இங்கே போய் குறி கேட்டு பாரு, இங்கே போய் அது கேட்டு பாரு, உனக்கு எல்லாம் சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. நான் அதை நம்பவில்லை. நம்முடைய உயிர்த்த ஆண்டவரை, என் கிளை கோவிலில் இருக்கிற இருதய ஆண்டவரை நான் நம்புகிறேன். ஆகவே நானும் ஜெபிக்கிறேன், நீங்களும் ஜெபிங்க ஃபாதர்னு சொன்னாங்க. அன்பு உறவுகளே, இந்த இருவரை போல இங்கிருக்கிற எல்லோரும் இருக்கிறார்கள். அதை பார்க்கிறேன். வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில், ஒரு நாளில் நாம் குழம்பி நிற்கிற பொழுது, அடுத்த நொடி என்ன செய்வதென தெரியாத பொழுது, என்ன முடிவெடுப்பது என முடிவெடுக்க முடியாத ஒரு சூழலுக்கு நாம் தள்ளப்படுகிற பொழுது, பாதி பேர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என தான் வராங்க. மீதி பேர் இது மாதிரி நம்மளை திசை மாற்றம் செய்வதற்காகவும் வருவார்கள். இப்படி எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையில் பல குரலை, பல வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது ஒருபுறம். இது மாதிரி முடிவெடுக்க முடியாமல் கலங்கி தவித்து உடலளவில், மனதளவில், தொழிலளவில் உடைந்து கிடக்கிறவர்களை பார்க்கிற பொழுது, நம்மில் பலர் கூட அவர்களை வேறு எங்கோ மடைமாற்றம் செய்கிற பணியை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த நாளில் இறை வார்த்தை மிக தெளிவாய் சொல்லுகிறது. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அந்த வார்த்தை சுகம் கொடுத்தது. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அசுத்தாவிகள் ஓடி போகிறன. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நோயாளிகளாக வந்தவர்கள் எல்லாம் சுகம் பெற்றவர்களாய் திரும்பி செல்லுகிறார்கள். அந்த வார்த்தையின் வல்லமை. ஒளி தோன்றுக, பகல் தோன்றுக, இரவு தோன்றுக, நிலம் தோன்றுக, நீர் தோன்றுகன்னு சொல்லி தொடக்கத்தில் தந்தை தன் வார்த்தையை பயன்படுத்தி ஒன்றுமில்லாத இந்த உலகை அவர் உருவாக்கினாரே, அந்த வார்த்தை தான் மனு உருவெடுத்து அவர் நம்மிலே மனிதனாக பிறந்து வந்தாரே, அவர் இன்று பேசுகிறார். வார்த்தையே வார்த்தையாகிறது. Word becomes the word. அன்பு உறவுகளே, என்றைக்காவது ஒரு நாள் நாமும் நிச்சயமாக குழம்பி தவிக்கிற பொழுது நாம் சென்று அமர வேண்டிய இடம் அது இயேசுவினுடைய சந்நிதி. உரிமையோடு கேட்க வேண்டும். ஏன் இந்த நாளில் நூற்றுவ தலைவனுடைய வாழ்க்கை நமக்கு தரப்படுது பாருங்களேன். அவன் சொல்லுகிறான், நான் ஒரு சொல்லை சொல்லுகிற பொழுது எனக்காய் செயலாற்றுவதற்கு பணியாளர்கள், அடிமைகள் இருக்கிறார்கள். ஆனால் என் சொல் அதிகார தளத்தில் இருக்கிறது. அது அற்புதத்தை செய்ய வல்லது அல்ல. என்னுடைய சொல் மனித அதிகாரத்தை வைத்து சொல்லுகிற சொல்லுக்கு ஒரு எல்லை இருக்கு. நான் அடிமை வேலை வாங்கலாம், அற்புத வேலைகளை செய்ய முடியாது. அவனை பாருங்கள், அத்தனை பணியால் இருந்தாலும் கூட தனக்கு ஒரு தேவை வருகிற பொழுது அவன் இயேசுவை தேடி வருகிறான். தன் நிலை மறந்து அவன் இயேசுவை தேடி வருகிறான். இயேசுவுக்கு முன்னால் மண்டியிட்டு ஜெபிக்கிறான், எனக்கு இது வேணும் கொடுங்கப்பான்னு சொல்லி. அவர் நம்பிக்கையின் ஆழத்தை பாருங்களேன். நான் வீட்டுக்கு வரேன், போயா, நீ வீட்டுக்கெல்லாம் வர வேணாம், உன் வார்த்தை ஒன்று போதும். என் மகன் நலமடைவான்னு நீங்க சொல்லுங்க, அவன் நலமடைவான். எவ்வளவு பெரிய நம்பிக்கை! ஆகவேதான் இன்னைக்கு இயேசு சொல்லுகிறார், கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து எல்லோரும் வந்து உட்காருவாங்க ஆபிரகாமுடைய. ஏன்னு சொன்னா, கடவுளுடைய வல்லமையை தெரிந்து கொள்கிறவர்கள் அவரை நோக்கி படையெடுப்பார்கள். ஆனால் கடவுள் கூடயே இருந்துகிட்டு, இயேசுவோடையே இருந்துகிட்டு சந்தேகத்தோடு அவரை பார்க்கிற தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் இருந்தாங்க பார்த்தீங்களா, இஸ்ரேல் மக்கள். அவர்களை அவர் சாடுகிறார், நீங்கள் புறம்பே இருளுக்கு தள்ளப்படுவீர்கள்னு சொல்லி. உங்களுக்கான வார்த்தையை நீங்கள் இந்த நாளில், இந்த காலகட்டத்தில் இயேசுவிடத்தில் உரிமையோடு கேட்டு பெற வேண்டும்.
ஆண்டவரே, என் உடல் பிரச்சனை, என்னை தவறாய் வழி நடத்துறாங்க, நீர் உம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்துங்கப்பா. நான் எந்த மருத்துவரை பார்க்க வேண்டும், எந்த மருத்துவத்தை செய்ய வேண்டும், எப்படி பயணிக்க வேண்டும்? நீர் அமைதியாய் இருக்கிற பொழுது உலகத்தின் சத்தம் என்னை ஆட்கொள்ளுகிறது, நீங்க பேசுங்கப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவரே, இது என் எதிர்கால திட்டம் ஆண்டவரே, இந்த தொழிலை ஆரம்பிக்க போறேன், இதை செய்யலாமா வேணாமா, கையில காசு இல்லை, உதவி செய்ய நண்பர்கள் இல்லை, ஆள் இல்லை, எல்லாம் ஓடி போயிட்டானுங்க, உம்மை நம்பி ஆரம்பிக்கிறேன்ப்பா, நீ போ மகனே, நான் கூட இருக்கேன்னு சொல்லுங்கப்பா, வெளிப்படுத்துங்கப்பான்னு சொல்லுங்க. அவர் வெளிப்படுத்துவார். ஆண்டவரே, நான் எப்படி வாழ்ந்தேன்னு தெரியும், ஆனால் என் ஊதாரித்தனமான வாழ்க்கையை விட்டு நான் விடுபட ஆசைப்படுகிறேன், என்னை யாரும் நம்ப மாட்டாங்க, இவனான்னு சொல்றாங்க, ஆனால் நான் புதிய பாதையை தேர்ந்தெடுக்க ஆசைப்படுகிறேன், அவங்கள விடுறப்பா, நீங்க சொல்லுங்கப்பா, என் மகனே என் மகளே நீ போ, நான் அவன் கூட வரேன்னு சொல்லி என் பாதையை காண்பீங்கன்னு கேளுங்க, அவர் காண்பிப்பார். நாம் கேட்கிற பொழுது அவர் நிச்சயம் கொடுப்பார். அது பொருளை மட்டுமல்ல, அவர் குரலையும் அவர் திருவுளத்தையும் தான் கூட. எத்தனை முறை நாம் ஆண்டவரிடத்தில் கேட்டு இருக்கிறோம். எவ்வளவு மிக வல்லமையான ஒரு வார்த்தைன்னு சொன்னா, ஒவ்வொரு முறை இயேசுவை உட்கொள்வதற்கு முன்னதாகவும் ஒரு நூற்றுவ தலைவன், ஒரு வேற்றினத்தான் சொன்ன வார்த்தையை பயன்படுத்துகிறோம். என் உள்ளத்தில் எழுந்தருளி நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை சொல்லும் நான் நலமடைவேன். இன்னைக்கு அந்த வார்த்தையை கேட்கிறேன். பூ போட்டு பார்க்குறேன், குறி கேட்குறேன், எழுதி வச்சு பார்க்குறேன், பேப்பர் போட்டு எடுக்கிறேன், அதெல்லாம் நமக்கு உதவாது. அந்த மனித வார்த்தைகள் சாபத்தை நம் கழுத்தில் அது மாலையாய் வந்து மாட்டும், அது முட்கள் நிறைந்த மாலையாக இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அது சுகம் கொடுக்கும். ஒரு பாடல் பாடுறோம்ல, இயேசுவே நீர் சொன்னால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும், நீர் சொன்னால் போதும் என் மனசெல்லாம் நிரம்பி வழின்னு பாடுறோமே. கேளுங்க, இடைவிடாது கேளுங்க, சோர்ந்து போகாது கேளுங்க. ஆண்டவரே, அசுத்த ஆவிகளை ஓட்டி வந்தானுங்களே, அதெல்லாம் ஓடி போய் அவன் சுகத்தோடு வீட்டுக்கு போனானே. அவனை கட்டிலில் கொண்டு வந்தாங்களே, நீ நம்பி போயான்னு சொன்னீங்களே, அவன் நடந்து போனானே. கண்ணு தெரியாம 4 பேர் கொண்டு வந்தாங்களே, நீ சுகப்படுத்தினீரே, அவன் தன் பார்வையால் உம்மை கண்டானே. ஆண்டவரே, நான் ஒவ்வொரு முறை ஆலயத்தை நூற்றுவ தலைவன் உம்மை காண்பதற்கு எதிர்கொண்டு வந்தது போல நான் ஆலயத்திற்கு வரேன்பா, எனக்கான உம்முடைய வார்த்தையை சொல்லுங்கப்பான்னு சொல்லுங்க, என் பிள்ளைக்கான உம்முடைய வார்த்தையை சொல்லுங்கப்பான்னு சொல்லுங்க. ஏனெனில் அவர் வார்த்தை நமக்கு விடுதலையை கொடுக்கும், அவர் வார்த்தை நமக்கு வழிகளை காண்பிக்கும், அவர் வார்த்தை குழப்பத்தை போக்கும், அவர் வார்த்தை சோர்விலிருந்து மீட்டெடுக்கும், அவர் வார்த்தை அற்புதங்களை செய்யும். ஆனால் நாம் வார்த்தையை மறந்து விடுகிறோம், வார்த்தைக்கு பின்னால் செல்வதில்லை. சென்றால் நம்பினால் கிடைக்கும் என்பதற்கு இன்னைக்கு நூற்றுவ தலைவன் மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறார். கடவுள் சொல்லுகிறாரே, அவருக்கே செய்யறன்னு சொன்னா சொந்த பிள்ளைக்கு நம்ம எவ்வளவு செய்வார். தான் தேர்ந்தெடுத்து வழிநடத்தி உரிமை இடத்தை கொடுத்து ஆள்பவதற்கும் பாதுகாப்பதற்கும் அரசர்களெல்லாம் நியமித்து நம்மை கண்ணும் கருத்துமாய் வளர்க்கிற நம்முடைய தகப்பனிடத்துல எனக்கு இந்த குறை இருக்குப்பா, இதுவரைக்கும் நான் உம்மை நாடவில்லை, உம்மை நம்பவில்லை, உம் வார்த்தையின் மீது நான் நம்பிக்கை கொள்ளவில்லை, நான் இப்போ நம்புகிறேன், ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, என் பிரச்சனைகள் எல்லாம் போகட்டும். ஒரு வார்த்தை. என் வீட்டை பார்க்குறீங்க, எப்போ பார்த்தாலும் சண்டை சண்டை சண்டை, நிம்மதி இல்லை, அது ஒரு கல்லறை போல இருக்குதே, அந்த வார்த்தையை சொல்லுங்க. காற்றே கடலே இறையாதே அமைதியாக இருன்னு சொன்னீங்களே, என் வீட்டை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லுங்க, என் வீடு இறைஞ்சிக்கிட்டே இருக்குப்பான்னு சொல்லுங்க. எவ்வளவு கைகால் வலி வேதனையோடு இருக்கிறேன், மகனே உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கிச்சுன்னு சொல்லி என்னை சுகப்படுத்துங்கப்பான்னு சொல்லுங்க. எப்போது அந்த வார்த்தைக்காய் நாம் தாகத்தோடு இருக்கிறோமோ, விவிலியம் சொல்லுதல, தாகம் உள்ளவன் மேல் அவர் தண்ணீரை ஊற்றுகிறார், வறண்ட நிலத்தில் நீரோடைகளை ஊற்றெடுக்க செய்கிறார். எப்போது நாம் அவர் வார்த்தைக்காய் தாகத்தோடு காத்திருக்கிறோமோ, அந்த வார்த்தையானவர் நம்மில் மனு உரி எடுப்பார். அவர் மனு உரி எடுக்கிற பொழுது எல்லாவற்றையும் அவர் புதிதாக்குவார். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டுமா? நிச்சயம் வேண்டும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒன்றே ஒன்று தான், அந்த நூற்றுவ தலைவனைப் போல நாம் அங்கு போனால் கிடைக்கும்னு சொல்லி நம்பி வரணும். நம்பி வந்து நம் பிரச்சனைகளை ஆண்டவரிடத்துல கொட்டி தீர்க்கணும். கொட்டி தீர்த்ததுக்கு அப்புறம் நான் சொல்லிட்டேன்ப்பா, இனி நீங்கள் பார்த்துக்கோங்க, இதுக்கு எந்த வார்த்தை வேண்டும் நீங்கள் சொல்லுங்கப்பான்னு சொல்லி அவர் கரத்தில் விடுங்கள்.
ஒரு நாளும் அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை அவர் கைவிடுவதே இல்லை. நூற்றுவ தலைவன் நம்பி வந்தான். பேதுருவுடைய மாமியாரை மட்டும் இன்றைக்கி அவர் சுகப்படுத்தலை பாருங்கள். பேதுருவுடைய மாமியார் சுகப்படுத்துறது கூட வீட்டுக்கு போய் மேலே கை வச்சார். ஆனால் இவனுக்கு எதுவுமே இல்லை. அந்த வார்த்தையின் வல்லமை சொன்ன மாத்திரத்திலேயே இடம் கடந்து தூரம் கடந்து அற்புதத்தை கொடுத்துச்சே, அது நமக்கும் கொடுக்கும். ஆலயத்தில் ஜெபிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அந்த காரியம் அங்கே நடந்திருக்கும். ஆலயத்தில் ஜெபிச்சுக்கிட்டு வீட்டு பணித்தளத்துக்கு போகிறதுக்குள்ளே அந்த காரியம் இங்கே நடந்திருக்கும். ஆலயத்தில் ஜெபிச்சுட்டு நம்ம போகிறதுக்கு முன்னாடியே தடைகள் எல்லாம் நீங்கி கடவுள் கோணநாதை நேராக்கி இருப்பார். ஆக இந்த நாளில் உரிமையோடு கேட்போம். ஆண்டவரே, சொல்லுவாங்களே எல்லா அரிசியிலும் ஒரு பேர் இருக்குன்னு சொல்லி, என் வார்த்தையை எனக்கு வெளிப்படுத்த, என் பேர் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை எனக்கு இன்னைக்கு வரட்டும்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் தன் வார்த்தையினால் உங்களை வழி நடத்தி விடுதலை கொடுத்து திடப்படுத்துவாராக. ஆமேன். நான் வாழ்ந்ததை தர வந்தேன், வாழ்வின் நாயகனே, நான் வாழ்ந்ததை தர வந்தேன். காலடி பணிந்து முன்னே காணிக்கை தருகின்றேன். கருணை பொழிந்து எம்மை ஏற்பாய். வாழ்வின் நாயகனே, நான் வாழ்ந்ததை தர வந்தேன். இந்த உறவுகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் எங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கவும் திருவுளமாகிறீர். ஆகவே நாங்கள் உமக்கு மனதார பணிபுரிகிறோம். மீட்படைந்தவர்களாய் உம்மை ஏற்றுமாறு புகழ்கிறோம். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதுதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது புகழை ஒரே குடும்பமாய் எடுத்துரைப்பதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அடைத்திருக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாகும். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு வழங்கி அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் இரவு விருந்தை அருந்திய பின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையானும் உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவர், நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற அப்பத்தையும் மீட்பளிக்கிற கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாய் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்த்திருளும்படியாக உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை சிங்கராயர், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தீல்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய எல்லா புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனும் எங்கள் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்திடும் வரம் அருள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் மீட்பர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, அமைதியை இழந்து நிற்கிற ஒவ்வொரு மனிதருக்கும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உம்முடைய திருப்பாதத்தை ஒவ்வொரு முறையும் நம்பிக்கையோடு நாடி வருகிற அந்த வேலையிலெல்லாம் ஆண்டவரே, அந்த எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி நீர் அமைதியை அவர்களுக்கு தருவீராக. அந்த அமைதியும் அவர்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் அது முழுமையாய் நிரம்பி குடிகொள்வதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி. இவர் தாமே வார்த்தையானவர். இவரிடத்திலே நாம் நமக்கு தேவையான அந்த வல்லமையான ஆசீர்வாதமான வார்த்தையை கேட்க வேண்டும். அந்த தூண்டுதலை தருவதற்கு இவர் நமக்குள் திருவுடலாக எழுந்து வருகிறார். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். இது ஒரு பொன்னாள், என் நகமதிலே நீ வரும் திருநாள். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் நகமதிலே நீ வரும் திருநாள். உன்னன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன், உன்னன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன். மன்னவன் உனக்காய் என்னையே கொடுத்தேன், உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாக கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கலங்கரை தீபமே, எங்கள் அருள் நிறை மாமரியே, அருட்சுடரே, அமலோற்பமே, எங்கள் ஜபத்தின் அருளை தா. தூயவளே நீ வாழ்க. கலங்கரை தீபமே, மலை போல் துன்பம் வந்தாலும் அது பனி போல் விலகும் அம்மா. மலை போல் துன்பம் வந்தாலும் அது பனி போல் விலகும் அம்மா. தேவனை உலகுக்கு அளித்து அகிலத்தில் மீட்பளித்தார். தேவனை உலகுக்கு
தைலத்தில் மீட்பளித்தார். உன் பாதை வழியே நான் நடக்க அருள் தாரும் தாய் மரியே. மாதாவே, லூர்து மாதாவே, கலங்கரை தீபமே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.